41வது ஸ்லோகம். ராட்சசேன விவாஹேன சக்ரே தாரவிதிம் ஹரே ததோ ஜாம்பவதீம் சத்யாம் மித்ரவிந்தாம் ச பாமினீம். ராட்சசர்களோடு விதிபடி திருமணம் பண்ணினார். அதுக்கப்புறம் பகவான் கிருஷ்ணன் ஜாம்பவதியையும் சத்யையையும் மித்ரவிந்தியையும் பாமையையும். 42வது ஸ்லோகம். காளிந்தீம் லக்ஷ்மணாம் பத்ரம் ததாநாக்னஜிதீம் சுபாம் ப்ருதக் ப்ருதக் சமானீய அபி உபயே மே ஜனார்தனஹ ப்ருதக் ப்ருதக் சமானீயாப்யுபயே மே ஜனார்தனா. காளிந்தியையும் லக்ஷ்மணனேயும் நாக்னஜிதியையும் தனித்தனியா கூட்டிட்டு வந்து திருமணம் பண்ணிட்டார். 43வது ஸ்லோகம். அஷ்டாவேவ மஹீபாலா பத்ன்ய பரமசோபனா பிராசூத ருக்மிணீ புத்ரம் பிரத்யும்னம் சாருதர்ஷனம். ராஜாவே அப்படின்னு கூப்பிட்டு வியாசர் இங்க சொல்றார் ஜனமேஜயனுக்கு. ரொம்ப ரொம்ப அழகு இருக்கிற 8 மனைவிகளாக்கும் பகவான் விஷ்ணுவுக்கு உள்ளது. அதுல ருக்மிணி பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கிற பிரத்யும்னனை பிரசவிச்சா. பிரத்யும்னன் ரொம்ப அழகு. இப்படி ஒரு அழகான குழந்தைய பிரசவிச்சது ருக்மிணியாக்கும். 44 ஸ்லோகம். ஜாத கர்மாதிகம் தஸ்ய சகார மதுசூதனா ஹிருதோசௌ சூதிகாகேஹா சம்பரேண பலியசா. பகவான் மதுசூதனன் அந்த குழந்தைக்கு ஜாத கர்மாதிகள் எல்லாம் செஞ்சார். ஆனா பலம் ரொம்ப இருக்கிற சம்பரன் அந்த குழந்தைய சூதிகா கிரகத்திலேருந்து திருடிண்டு போனான். 45வது ஸ்லோகம். நீதஸ்ச ஸ்வபுரீம் பாலோ மாயாவத்யை சமர்ப்பிதா வாசுதேவோ ஹிருதம் திருஷ்ட்வா புத்திரம் சோக சமன்விதா. அந்த குழந்தைய சம்பரன் தன்னோட ராஜகொட்டாரத்துக்கு கொண்டு போய் மனைவியான மாயாவதிக்கு கொடுத்தான். புத்திரனை திருடிண்டு போனதை தெரிஞ்சு வாசுதேவன் ரொம்ப व्यसनिचार. भगवाने आना कोडियुम त्रिगुणंगलाल उरुवम एडुत्तदिनाल அந்த ஷட்விகாரங்கள் எல்லாம் பகவானுக்கும் வந்து சேர்ந்தது. அதனால பகவான் व्यसनिचार, சங்கடப்பட்டார். 46வது ஸ்லோகம். ஜகாம சரணம் தேவீம் பக்தியுக்தேன சேதசா விருத்ராசுராதயோ தைத்யா லீலையைவ யயாஹதாஹ. விருத்ராசுரன் தொடங்கின அசுரர்களை ஆராக்குமோ கொஞ்சம் கூட டஃப் இல்லாம கொன்னது அந்த தேவிய பக்தியோடு கூடின ஹிருதயத்தோடு கூடிட்டு பகவான் வாசுதேவன் சரணம் பிராபிச்சார். 47வது ஸ்லோகம். ததோசௌ யோகமாயாச்சகார பரமாம் ஸ்துதிம் வஜோபி பரமோதாரைரட்சரை ஸ்தவனை சுபை. அதுக்கப்புறமா பகவான் விஷ்ணு யோகமாயைய மனசுல நன்னா நினைச்சார். ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமான வாக்குகளாலையும் பீஜாட்சரங்களாலையும் உத்தம கீர்த்தனங்களாலையும் அம்பால ஸ்துதிச்சார் பகவான் வாசுதேவன். 48வது ஸ்லோகம். ஸ்லோகத்திலேருந்து 58வது ஸ்லோகம் வரைக்கும் பகவான்
மாயாதேவியை ஸ்துதிக்கிறதாயிட்டாக்கும் பார்க்குறோம். அதனால ஸ்ரீகிருஷ்ண உவாச்ச 48வது ஸ்லோகம். மாதர்மயாதிதபசா பரிதோஷிதாத்வம் பிராக்ஜன்மனி பிரசுமனாதிபிரர்ச்சிதாசி தர்மாத்மஜேன பதரீவனகண்டமத்யே கிம் விஸ்மிருதோ ஜனனி தே துயி பக்தி பாவா. அம்பாளே, தர்மத்துக்கு கட்டுப்பட்ட நான் போன ஜென்மத்தில் பதரீவனத்தில் நடுவில் அதி கடினமான தபசு செஞ்சு உன்னை பிரீதிப்படுத்தியிருக்கேன். ஞாபகம் இருக்கா? பூக்களால் அர்ச்சிச்சிருக்கேன். ஞாபகம் இருக்கா? உங்ககிட்ட எனக்கு எந்த அளவுக்கு பக்தி இருக்கு அப்படிங்கிறத நீ மறந்துட்டியா? இப்படின்னெல்லாம் பகவான் அம்பாளை பார்த்து கேட்கிறார். எனக்கு என்னத்துக்காக்கும் இவ்வளோ பெரிய துக்கத்தை தராய்? ருக்மணியில எனக்கு பிறந்த குழந்தைய பிரத்யும்னனை சம்பரன் தூக்கிண்டு போயிட்டான். இப்போ அந்த குழந்தைய பிரிஞ்சு ருக்மிணி அழறா. எனக்கு அதொன்னும் பார்க்கறதுக்கு பட்டலை. பூர்வ ஜென்மத்தில் நான் ஒன்று ரொம்ப ரொம்ப அர்ச்சனை பண்ணியிருக்கேன், ஸ்துதிச்சிருக்கேன். உங்ககிட்ட எனக்கு எந்த அளவுக்கு பக்தியாக்கம் இருக்கு அப்படிங்கிறத நீ மறந்துட்டியா அப்படின்னு பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் மாயாதேவிய கீர்த்தனங்களால ஸ்துதிக்கிறார். 49வது ஸ்லோகம். சூதீக்ருஹாதபஹ்ருத கிமு பாலகோ மே கேனாபிதுஷ்ட மனசாப்யத கௌதுகாத்வாம் மானாபஹார கரணாய மமாத்யநூனம் லஜ்ஜாதவாம்ப கலு பக்த ஜனஸ்ய யுக்தா. துஷ்ட விசாரத்தினாலேயோ அப்படி இல்லைனா கௌதுகத்தாலேயோ, காரணம் என்ன வேணா ஆகட்டும், சூதிகா கிரகத்திலேருந்து என்னோட குழந்தைய ஆரோ திருடிந்து போயிட்டா. என்னோட மான அப்படிங்கிறத இல்லாம பண்றதுக்கு வேண்டிட்டு, அபிமானத்தை இல்லாம பண்றதுக்கு வேண்டிட்டு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. நான் உன்னோட பக்தனாக்கும். பக்தனுக்கு நாணக்கேடுண்டாகிற விஷயங்கள் பக்தனுக்கு உண்டானா அதுல உனக்கு நாணம் தோண வேண்டியதாக்கும். உன்னோட பக்தனான என்ன அவமானப்படுத்தின மாதிரி அர்த்தம் இப்ப இருக்கு. அந்த அவமானம் இப்போ அந்த அவமானத்தை நினைச்சு உனக்கு வெக்கம் தோணலையா? அம்பாளே, அம்பாளோடு பிரிய பக்தனாக்குமே நான். என்னோட குழந்தைய அந்த பிரசவ அறையிலேந்து யாரோ திருடிண்டு போயிட்டா. துஷ்ட விசாரத்தாலேயா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா அந்த குழந்தைய தூக்கிண்டு போயிட்டு அதுல ஏதாவது பெனிஃபிட் அவனுக்கு இருக்கலாம். காரணம் என்ன வேணுமான ஆகட்டும், எனக்கு இப்போ அந்த குழந்தைய நஷ்டப்பட்டது, என் மானம் போச்சு. இப்ப எல்லாரும் சொல்லுவா ஸ்ரீகிருஷ்ணனோட குழந்தைய தூக்கின்னு போயிட்டா, ஸ்ரீகிருஷ்ணனோட குழந்தைய தூக்கின்னு போயிட்டா அப்படின்னு. எனக்கு உண்டாகிற அவமானம் அப்படிங்கிறது அதை நினைச்சு உனக்கு லஜ்ஜை தோணுறது இல்லையா? உன்னோட பரம பக்தனாக்குமே நான். பக்தனுக்கு உண்டாகிற அவமானத்தை போக்க வேண்டியது உன்னோட கடமையாக்குமே. 50வது ஸ்லோகம். துர்கோ மகாநதிதராம் நகரே சுகுப்தா
तत्राभिमेस्ति तदनं किल मध्यभागे अन्तःपुरे च पिहितं ननु सूदिगेऽहं बालो हृदः खलु तदापि मम एव दोषात् அதி கடினமான பெரிய கோட்டை இந்த துவாரகாபுரி. இதுக்குள்ள யாருக்குமே நுழையவே முடியாது. அப்படி இருக்கிற பெரிய கோட்டைக்குள்ள நடுபாகத்திலேயாக்கும் என்னோடு பவனம் துவாரகை. அந்த புறத்துக்குள்ள ரொம்ப ரொம்ப சேஃப்டியான இடமாக்கும் சூதிகாகிரகம் பிரசவ அறை. என்னோடு கர்மதோஷத்தால தான் அந்த குழந்தைய இப்படி யாரோ திருடிட்டு போயிட்டா. அம்பாளே எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாகிறது அப்படின்னு ஸ்ரீகிருஷ்ண பகவான் மாயாதேவியான அம்பாள் கிட்ட சொல்றார். 51வது ஸ்லோகம். நாஹம் கத பரபுரம் ந ஜயாதவாஸ்ச ரட்சாவதி ச நகரி கில வீரவர்யே மாயா தவைவ ஜனனி பிரகட பிரபாவா மே பாலக பரிஹிருத குஹகேன கேனா. இந்த துவாரகாபுரியை விட்டு நான் வேற நகரத்துக்கு போலை. வேற எந்த யாதவர்களும் எங்கேயும் போலை. இந்த நகரமாகட்டும் வீரர்களான போர் வீரர்கள் 4 பக்கமும் நின்று காப்பாத்தின்னு இருக்கா. இருந்துட்டும் ஏதோ ஒரு ஏமாத்துக்காரன் என்னோட குழந்தைய திருடிண்டு போயிட்டான். அம்மாவே உன்னோட மாயை, அந்த மாயை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மகத்தானதுதான். இப்படியெல்லாம் செய்ய வைக்கிறது நீதானே. நீ செய்யற இந்த மாயாஜாலத்தாலே அல்லவா நான் இப்ப சங்கடப்பட்டு நிற்கிறேன். அதனாலேயே உன்னோட மாயா வைபவம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெருசு. 52வது ஸ்லோகம். நோ வேத்ம்யஹம் ஜனனி தே சரிதம் சுகுப்தம் கோ வேதமந்தமதிரல்பவிதேவ தேஹி क्वासौ गदोऽयमबडैर्न जवीक्षितो वा हत्ताम्बिके जवनिका तव कल्पितेयम्. நீயுண்டாக்கின அந்த மாயையாலேயாக்கும் இப்படியெல்லாம் நடந்தது. மாயை அப்படிங்கிற திரையால நீ இப்படியெல்லாம் செஞ்சிட்டாய். அந்த குழந்தைய கண்ணுல காண முடியாம பண்ணிட்டாய். எனக்கு தெரியலை உன்னோடு அதி ரகசியமான அந்த ஒரு சரித்திரம். புத்தி இல்லாத அஜ்ஞானிக்கு உன்னோட மகத்துவத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும்? மனுஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அல்பமான ஞானம் இருக்கிறவனாக்கும் நான் இப்போ மனுஷ ஜென்மமாக்குமே எடுத்திருக்கேன். அதனால எனக்கும் உன்னோட அந்த திருவிளையாடல் மகிமை ஒன்றும் தெரிய மாட்டேங்கிறது. அந்த குழந்தைய திருடினவன் எங்க கொண்டு போனான்? யமபடர்கள் ஒன்றும் அந்த திருடனை பார்க்கலையே. பெரிய ஒரு மாயையால நீ எல்லாத்தையும் மறைச்சிட்டே தேவி. 53வது ஸ்லோகம். சித்ரம் ந தேத்ர புரதோ மம மாத்ருகர்போ நீதஸ்த்வயார்த்த சமயே கில மாயயாசௌ யம் ரோஹிணி ஹலதரம் சுஷுவே பிரசித்தம் தூரே ஸ்திதா பதிபரா மிதுனம் வினாவி. உன்னோடு மாயா விளையாட்டம் அப்படிங்கிறது
ரொம்ப ரொம்ப பெருசு, அதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. என்னோட அம்மா தேவகி, தேவகியோட கர்ப்பத்துல எனக்கு முன்னால என்னோட அம்மைக்கு உண்டான 7வது கர்ப்பம் பாதி வளர்ந்தோன நீ உன்னோட மாயா வைபவத்தால அந்த குழந்தைய ரோகிணியோடு வயத்துக்கு மாத்தினியே. பதிவிரதையான அந்த ரோகிணி கணவர் இல்லாதக்கி, பதிசங்கம் இல்லாதக்கி தூர வாழ்ந்துருக்கிறதையாக்குமே, ரோகிணியோடு கணவராக்குமே என்னோட அப்பா வசுதேவர். அப்பாவோடு கூட வாழாதக்கே அந்த ரோகிணி நந்தகோப கிரகத்துல இருந்துருக்கிறதையே அந்த கர்ப்பத்தை நீ ரோகிணி அம்மையோடு வயத்துக்குள்ள கொண்டு போட்டையே. എന്നിട്ട് ரோகிணி அம்மை எனக்கு முன்னாலே இருக்கிற என்னோட அண்ணாவான பலராமனை பிரசவிச்சா அப்படிங்கிறது ஃபேமஸ் ஆக்குமே. இதெல்லாம் உன்னோட திருவிளையாடல் இல்லாதக்கு வேற என்ன வாக்கும் அப்படின்னு ஸ்ரீகிருஷ்ணர் இங்க கேட்கிறார். ஸ்ரீகிருஷ்ணர் മനുഷ്യനായിട്ട് അവതരിച്ചതിനാലെയാക്കും இந்த ദുഃഖങ്ങളെല്ലാം അവരും അനുഭവിக்கிறார். அது அவரு மாயாதேவிட்ட சொல்லிட்டு இருக்கிறதையாக்கும் பார்க்கிறோம். 54வது ஸ்லோகம். സൃഷ്ടിം കരോഷി ജഗദാമനുപാലനം ച നാശം തദൈവ പുനരപ്യനിശം ഗുണൈസ്ത്വം को वेदतेऽम्बचरितं दुरिदान्धकारी त्रायेण सर्वमखिलं विहितं त्वयैतत्. 3 குணங்கள், சத்குண ரஜோகுண தமோ குணங்களால நீ இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிறாய், பரிபாலிக்கிறாய், இல்லாமையும் பண்றாய், சகல துரிதங்களும் இல்லாம பண்ற பிரபஞ்ச மாதாவே. உன்னோடு சரித்திரம் சாதாரணப்பட்டவாளுக்கொன்னும் தெரிய வராது. இதெல்லாம் செய்யறது நீதான் அப்படிங்கிறது கட்டாயம் உறுதி. அதனாலயாக்கம் இப்ப நான் உன்னை ஸ்துதிக்கிறேன். மனுஷ ஜென்மம் எடுத்திருக்கேன்னாலும் நான் அந்த விஷ்ணுதான் அப்படிங்கிறது உனக்கு தெரியுமே. எത്ര பூஜையாக்கும் நான் உனக்கு பண்ணியிருக்கேன். 55வது ஸ்லோகம். उत्पाद्य पुत्रजनन प्रभवं प्रमोदं दत्त्वा पुनर्विरहजं किल दुःखभारं त्वं क्रीडसे सुललितै गलुदैर्विहारै नो चेत् कथं मम सुदाप्तिरधिर्वृथा स्यात्. முதல்ல ஒரு புத்திரன் ஜனிச்சான் அப்படிங்கிற சந்தோஷத்தை தந்தாய். அதுக்கப்புறமா அந்த குழந்தைய காணாம பண்ணிட்டாய். இப்ப புத்திர விரகத்தால துக்கம் அப்படிங்கிறத தந்துட்டாய். இப்படி பலவித லீலைகளால நீ விளையாடுறியா? அப்படி இல்லைனா புத்திரனை கிடைச்ச எனக்கு எப்படியாக்கும் அந்த சுகம் அப்படிங்கிறது இல்லாம போச்சு. எல்லாம் உன்னோடு திருவிளையாடல் தான் தேவி. புத்திரன் ஜனிச்ச சந்தோஷத்துல இருந்த நான் இப்ப இதான் அந்த புத்திரனை ஒருத்தன் திருடிண்டு போயிட்டான் அப்படிங்கிறத தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப சங்கடப்படுறேன். இதெல்லாம் நீ விளையாடுற விளையாட்டாக்கும். அந்த விளையாட்டுல உனக்கு ரொம்ப குஷி, எனக்கு ஆனா சங்கடம். 56வது ஸ்லோகம். மாதாஸ்ய ரோதிதி விருஷம் குரரீவ பாலா துக்கம் தனோதி மம சந்நிதிகாசதேவ கஷ்டம் ந வேத்சி லலிதே பிரதிம பிரபாவே
மாதஸ்த்வமேவ சரணம் பவபீடிதானா. பிரபஞ்ச மாதாவே, என்னோட குழந்தைய எவனோ ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டானே. ருக்மிணிக்கு பிறந்த ரொம்ப ரொம்ப அழகாயிருக்கிற குழந்தை. அந்த குழந்தையோடு அம்மாவான ருக்மிணி இப்போ என்னோட முன்னால உக்காந்து ரொம்ப ரொம்ப அழுதுன்னு இருக்கா. கஷ்டம். அது உனக்கு தெரியலையா? உன்னால முடியாத விஷயங்கள் ஒண்ணுமே இல்லை. நீயாக்கும் இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற துக்கங்கள் அனுபவிக்கிற அத்தனை பேருக்கும் சரணம். நீ நினைச்சானா இந்த துக்கத்தை எல்லாம் நொடியடையில இல்லாம பண்றதுக்கு சாதிக்கும். 57வது ஸ்லோகம். சீமாசுகஸ்ய சுதஜன்ம ததீயநாசோ துக்கஸ்ய தேவி புவனே விபுதா வதந்தி தத்கிம் கரோமி ஜனனி பிரதமே பிரநஷ்டே புத்ரே மமாத்ய ஹிருதயம் ஸ்புடதீவ மாதா. பிரபஞ்ச நாயகியாயிருக்கிற தேவி இந்த பிரபஞ்சத்துல ஒரு தாய் இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப சுகம் அனுபவிக்கிறா அப்படின்னு நினைக்கா. அவள் ஜென்மம் கொடுத்த அந்த புத்திரனாலியாக்கும் ஒரு புத்திரனை ஜனிப்பிக்கிறதாக்கும் இருக்கிறதுலயே பெரிய பெரிய டாப் மோஸ்ட் சுகம், சந்தோஷம். அந்த குழந்தை இல்லாம போறதாக்கும் இருக்கிறதுலயே பெரிய பெரிய டாப் மோஸ்ட் துக்கம். இதாக்கும் இந்த உலகத்துல இருக்கிற புத்தி இருக்கிறவாளோட எல்லாம் அபிப்பிராயம். பிரபஞ்சத்துக்கே அம்மாவா இருக்கிற நீ சொல்லு, நான் இனி என்ன செய்யணும்? என்னோடு முதல் புத்திரனாக்கும் இந்த பிரத்யும்னன். அந்த பிரத்யும்னன் ആരോ തിരുടിയിട്ട് പോയിട്ടാ അവന്. എന്നോട് മനസ്സിപ്പോ ഹൃദയം തകർന്ന് തരിപ്പണമായെടുത്ത് ഞാൻ ഇനി എന്നെ പണണമെന്ന് നീയേ ചൊല്ല്. 58வது ശ്ലോകം. യജ്ഞം കരോമി തവ തുഷ്ടികരം വ്രതം വാ ദൈവം ച പൂജനമദാകില ദുഃഖഹാതും മാതസുദോത്ര യദി ജീവതി ദർശയാശു ത്വം വൈ ക്ഷമാ സകല ശോക വിനാശനായ. உனக்கு சந்தோஷம் உண்டாக்குற அளவுக்கு விரதங்களும் தெய்வீக பூஜைகளும் எல்லாம் நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன். நீ எல்லா துக்கங்களையும் இல்லாம பண்றவள் ஆக்குமே. அம்மாவா இருக்கிற நீ என்னோட புத்திரன் ஜீவனோடு கூட்டிட்டு இருக்கான் அப்படின்னு நினைக்கா. அவனை எனக்கு காட்டித்தா. சகல துக்கங்களும் இல்லாம பண்றதுக்கு உனக்கு மட்டும்தான் சாதிக்கும் அப்படின்னு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் மாயாதேவியான அந்த தேவி கிட்ட பிரார்த்திக்கிறார். வியாச உவாஜா 59வது ஸ்லோகம். அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத வியாசர் ஜனமேஜயனுக்கு சொல்றார். ஏவம் ஸ்துதா ததா தேவி கிருஷ்ணேனா க்ளிஷ்ட கர்மணா பிரத்யக்ஷ தர்ஷனா பூத்வா தமுவாஜ ஜகத்குரும். பரம்பொருளோடு அம்ச அவதாரமான பரம்பொருளோடு
எல்லா பகங்களும் இருக்கிற பூர்ண அவதாரமாயிருக்கிற ஸ்ரீகிருஷ்ணன். இந்த பிரகிருதியுமாயி கூடி சேர்ந்து தனக்கும் துக்கம் இருக்கு அப்படின்னு பிரகடனப்படுத்துற ஸ்ரீகிருஷ்ணன். எந்த ஒரு அட்டாச்சும் இல்லாத பகவான் இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற குணங்களுக்கு அடிபணிஞ்சு ஷட்விகாரங்களில ஒன்னா இருக்கிற துக்கம் அனுபவிக்கிற மாதிரி தன்னை பிரகடனப்படுத்தின்ற ஸ்ரீகிருஷ்ணன். இப்படி அம்பாளை ஸ்துதிச்சோன தேவி பிரத்யட்சமாயிட்டு ஜகத்குருவான பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் கிட்ட இப்படி சொன்னான். ஸ்ரீதேவி உவாச்சா 60வது ஸ்லோகம் 61வது ஸ்லோகம் இது ரெண்டும் அம்பாள் ஸ்ரீகிருஷ்ணனுக்கு சொல்லறதாக்கும். அதனால ஸ்ரீ தேவி உவாச்சா 60வது ஸ்லோகம். शोगं मा कुरु देवेश शावोऽयं ते पुरातन तस्य योगेन पुत्रस्ते शम्बरेण हृदो बलाद. தேவர்களோடெல்லாம் ஈஸ்வரனாயிருக்கிற ஸ்ரீகிருஷ்ணா, நீங்கள் துக்கிக்க வேண்டாம். இது ஒரு சாபத்தோடு பலமாக்கும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதனாலேயாக்கும் உங்களோட புத்திரனை சம்பரன் பலமாயிட்டு திருடிண்டு போனது. புத்திர துக்கம் நீங்கள் இப்போ அனுபவிச்சுருக்க. நீங்கள் கவலைப்படாதங்கோ. 61வது ஸ்லோகம். அதஸ்தே ஷோடசே வர்ஷே ஹத்வாதம் சம்பரம் பலாத் ஆகமிஷ்யதி புத்திரஸ்தே மத்பிரசாதான்ன சம்சயா. மத்பிரசாதாத் ந சம்சயः. அதனால உங்களோட புத்திரன் 16 வயசுக்கு அப்புறம் 15 வயசு முடிஞ்சு 16வது வயசுல அந்த சம்பரனை நிகிரகம் பண்ணிட்டு என்னோட அனுகிரகத்தால உங்களோட பக்கத்துல வந்து சேருவர் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை. ஒரு 16 வருஷம் வெயிட் பண்ணுங்க. 16 வருஷம் சம்பரன் கிட்டயே அந்த புத்திரன் இருக்கும். 15 வருஷம் முடிஞ்சு 16வது வயசு அந்த குழந்தைக்கு வரும்போது பிரத்யும்னன் அந்த சம்பரனை கொன்னுட்டு உங்ககிட்ட வந்து சேருவர். இதுல டவுட் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றா தேவி. வியாச உவாச்சா 62வது ஸ்லோகம். வியாசர் ஜனமேஜயனுக்கு சொல்லறதாக்கும். அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு. இத்யுக்த்வாந்தர்ததே தேவி சண்டிகா சண்ட விக்ரமா பகவான் அபிபுத்ரஸ்ய சோகம் த்யக்த்வா பவத் சுகி. அம்பாள் இப்படி சொன்னதை கேட்டுட்டு பகவானுக்கு சங்கடம் போச்சு. அம்பாள் இப்படி பகவானுக்கு அனுகிரகம் கொடுத்துட்டு அந்த சண்ட விக்ரமையா இருக்கிற சண்டிகாதேவி அங்கேருந்து அப்பிரத்யட்சமான அந்தர்தானம் பண்ணினா. பகவான் என்ன பண்ணினார், தன்னோட மூத்த புத்திரனை நினைச்ச அந்த சங்கடத்தை தூக்கி தூர போட்டுட்டு மனசுக்கு நிம்மதி அப்படிங்கிறது பகவானுக்கு உண்டாச்சு. குழந்தை உயிரோட தான் இருக்கு. இன்னொரு 15 வருஷம் வெயிட் பண்ணினா அந்த குழந்தை நம்ம கிட்ட வந்துவிடும். 16வது வருஷம் வந்துவிடும் அப்படிங்கிற அந்த நிம்மதி கிடைச்சது. ருக்மிணிட்டையும் சொல்லி சங்கடப்படாதே ருக்மிணி, கொஞ்ச நான் பொறுத்துக்கோ, குழந்தை வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி துக்கம் வெடிஞ்சு சுகம் பிராபிச்சா. இப்படி சொல்லிட்டு தேவி பாகவதத்துல 4வது ஸ்கந்தத்துல சதுர்த்த ஸ்கந்தத்துல 24வது அத்தியாயம் முடிவடைகிறது.